Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் மதுரை அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டு உள்ளார். இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தினேஷ். மதுரை அந்த வண்டியூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் அவர் நேற்று அந்த அண்ணாநகர் காவல்துறையால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் காவல்துறையிடமிருந்து தப்பிச் சென்ற போது வண்டியூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாயில் அந்த நீரில் மூழ்கி அவர் உயிர்ந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்று அவரை அடித்து கொலை செய்து அந்த தண்ணீரில் தூக்கி போட்டதாகவும், அதனால் அந்த காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அதே போன்று SC/ST பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அந்த உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நேற்று அண்ணாநகர் காவல் நிலையம் மற்றும் KK நகர் ஆர்ச்சி பகுதியில் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அந்த காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் தினேஷ்குமார் இந்த உயிர் விவகாரம் தொடர்பாக அண்ணாநகர் காவல் நிலைய அந்த ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா மதுரை மாநகர ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மதுரை அந்த யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞரை நேற்று அதிகாலை காவல்துறையினர் அந்த விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். இது குறிப்பாக அண்ணாநகர் காவல் நிலைய ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா மற்றும் தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இந்த நிலையில் தினேஷ்குமார் வண்டியூர் வைகை ஆற்றங் கரை அருகே இருக்கக்கூடிய அந்த கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அண்ணாநகர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய உறவினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனிடையே இந்த தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கு இந்த CBCID விசாரணைக்கு அந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அந்த உத்தரவிட்ட நிலையில் அந்த காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலாவை ஆயுதப்படைக்கு மாற்றி மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த வழக்கும் CBCIDக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மதுரை அந்த அண்ணாநகர் காவல் நிலைய அந்த விசாரணைக்கு செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த மரணம் தொடர்பாக தினேஷ்குமார் வழக்கு விசாரணையை CBCIDக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்பது அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் உத்தரவு பின்பற்றி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து இளைஞரின் உடல் அந்த பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அண்ணாநகர் காவல் நிலைய CCTV காட்சிகள் மற்றும் அருகில் உள்ள காவல் நிலைய சோதனை சாவடி அந்த CCTV காட்சிகளை பாதுகாத்து வைக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாநகரி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் அந்த தினேஷ்குமார் மற்றும் தினேஷ்குமாரின் தாயார் முத்துலட்சுமி ஆகியோர் அந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தார்கள். மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் நேற்று அந்த காலை அந்த விசாரணைக்காக அண்ணாநகர் காவல் நிலைய ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா உள்ளிட்ட காவலர்கள் தினேஷ் வீட்டிற்கு வந்து அந்த வழக்கு விசாரணைக்காக அவர் அழைத்து சென்றதாகவும், இந்த நிலையில் அண்ணாநகர் பகுதியில் உள்ள அந்த கண்மாயில் தினேஷ் அந்த சடலமாக மீட்கப்பட்டதாகவும், அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா தனது மகனை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொன்றதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டி நேற்று அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தினேஷ்குமார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்ற வேண்டும், காவல் ஆய்வாளர் மீது அந்த பட்டியலின வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அதே போன்று அந்த காவல் நிலையத்தில் உள்ள CCTV காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை அனிதா சுமந்த் மற்றும் குமரேஷ் பாபு ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அண்ணாநகர் காவல் நிலைய அந்த ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. உயர்நீதிமன்றம் பல்வேறு கண்டனங்களை இந்த ஆய்வாளருக்கு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பட்டியலின சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருகிறார். எனவே இந்த வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உடனடியாக இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அதை வாதிட்டனர். அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி இது காவல் நிலைய இறப்பு கிடையாது, விசாரணைக்கு பின் வெளியே செல்லும் போது இது போன்ற அசம்பாவிதம் நடைபெற்று உள்ளது, விசாரணை முதல் கட்டத்தில் உள்ளதால் இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என அந்த வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் அண்ணாநகர் காவல் நிலைய அந்த CCTV முறையாக செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த காவல் நிலைய ஆய்வாளர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமான காவல் நிலைய விசாரணை செய்தால் இந்த காவல்துறையினர் விசாரணை செய்தால் எவ்வாறு நீதி கிடைக்கும் எனவும் கேள்வி எழுப்பினார். எனவே இந்த வழக்கு விசாரணை CBCID புலனாய்வுக்கு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதி இறந்து போன இளைஞர் தினேஷ்குமாரின் உடலை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் நீதிபதி இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். விக்னேஷ்.
விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.